வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. ஐங்குறு நூறு வெள்ளாங்குருகு 10 152 பாடலின் பொருளை காண்போம் வாருங்கள். அதாவது இளமையான நடையை உடைய நாரை வெள்ளை குருகின் குஞ்சு இறந்துவிட்டது என நினைத்து அதனை காணச் சென்றது. அங்கு அந்த நாரை செயலற்று புலம்புகின்றது. ஆனால் அந்த துறைவன் வருகிறான். அவனது இந்த அருள், அதாவது அவனுடைய வரவு அருள் நிறைந்த செயல் அல்லவா? இப்படிப்பட்ட அந்த துறையில் இருக்கின்ற, அந்த நிலத்தில் இருக்கின்ற தலைவனின் செயல் அருள் நிறைந்த செயல் அல்லவா நம்மை பார்க்க வருவது என்று தோழி தலைவியிடம் கூறுவது போல அமைந்த பாடல் இது. அதாவது தலைவியின் பிரிவு துயரத்தையும் தலைவன் மீதான நம்பிக்கையும் காட்டுகின்றது. துன்ப நிலையில் இருந்தாலும் குருகு எவ்வாறு சென்று கண்டு அங்கேயே தங்கி இருக்கின்றதோ அதுபோல நீ தலைவனை பிரிந்து இருக்கின்றாய் என்ற அந்த துயர நிலையினை தலைவன் தாங்கிக் கொள்ள இயலாமல் உன்னுடனேயே வந்து இருப்பான் என்பது போல் இந்த பாடல் அமைந்திருக்கும். பாடலை சுவைப்போம் வாருங்கள். வெள்ளாங்குருகின் பிள்ளை செத்தன காணியச் சென்ற மடநடை நாரை கையறுபு இரற்றும் காணல் புலம்பம் துறைவன் வரையும் என்ப அரவன் போலும் அருளுமார் அதுவே. அதாவது வெள்ளாங்குருகினுடைய குஞ்சு இறந்துவிட்டது என்று நினைத்து அதனை காண்பதற்காக சென்ற இளமையான நடையை உடைய நாரை கையறுபு இரற்றும் காணல் புலம்பல் வருத்தத்தோடு ஓலமிடும் சத்தமிடும் கடற்கரை சோலையிலே துறைவன் வரையும் என்ப தலைவன் வருகிறான் என்று கூறுகிறார்கள் தோழிமார்கள். அப்படி அவன் வருவது எப்படியான செயல் என்றால் அரவன் போலும் அருளுமார் அதுவே. அரவன்னா நீதி அறம் உள்ளவன் போல அருள்கின்றான். அதுவே நீதியும் அறமும் ஆகும். தலைவன் வருவது தலைவிக்கு என்ன செய்கின்றது? நிச்சயமாக எவ்வாறு அந்த வெள்ளாங்குருகினுடைய பிள்ளை செத்துவிட்டது என்று நாரை சென்று கண்டதோ அதுபோல அதனுடைய துயரத்தை போக்குவதற்காக இந்த இடத்திலிருந்து எவ்வாறு சென்றதோ அதுபோல தலைவன் தலைவிக்கு ஆறுதல் தரும் செயலையே செய்வான். இதுவே அறம் என்று தோழி கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த பாடலின் சூழல் நெய்தல் திணைப்பாடல். தலைவன் பிரிந்து சென்ற நிலையில் தலைவியின் துயரத்தை பற்றி பேசுகின்றது. தலைவன் பிரிந்து சென்று விட்டாலே தலைவி ஆற்றுப்படுத்தி துன்பத்திற்கு ஆளாகியிருப்பாள். அப்படி நிறைந்த இந்த பாடல் வெள்ளை குருகின் குஞ்சு இருந்தது போல தோழி தலைவியின் துயரத்தை குறிக்கின்றாள். அது எப்படி அதனுடைய குருகின் குஞ்சு இறந்துவிட்ட துன்பத்தில் இருக்கின்றதோ அதுபோல தலைவனை பிரிந்து தலைவியின் துயரம் இருக்கின்றது. அப்ப ஓமை நயம் பயின்று வந்துள்ளது. அதனை காணச் சென்ற நாரை போல தலைவன் உன்னுடைய துன்பத்தை போக்க வருவான் என்று தோழி கூறுகின்றாள். அதாவது தலைவியின் துயரத்தை போக்க தோழி தலைவன் வருவான் என அவளுக்கு ஆறுதல் கூற இந்த மாதிரியான ஓமை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. தலைவன் வருவது ஒரு அறமான செயலே என்று தலைவியின் மனத்தை ஆற்றுப்படுத்துகின்றாள் தோழி. இந்த வகையில் இந்த வெள்ளாங்குருகு 10 152வது பாடலை சுவைத்தும். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.